Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidana Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கடந்த ஒரு மாத காலமாக ரமதானிலே நாம் நோன்பு நோற்று பெருநாளை கொண்டாடி இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 6 நோன்பு நோற்றவர்கள் அதையும் முடித்துவிட்டு திரும்பி இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே சில முக்கியமான விஷயங்களை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன என்று சொன்னால், கடந்த ரமதான் நமக்கு ஒரு பயிற்சி பட்டறையாக இருந்தது. அதிலே பல்வேறு விஷயங்களுக்கு நாம் நற்பயிற்சி எடுத்துக்கொண்டோம். ஆனால் முக்கியமானது என்ன என்று சொன்னால், படிப்பினை பெறுவதும் பாடம் பெறுவதும் தான். யார் படிப்பினை பெறுவார், யார் பாடம் பெறுவார்? அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி யுரீக்கும் ஆயாத்திஹி, அவன்தான் உங்களுக்கு தன்னுடைய சான்றுகளை காட்டுகிறான். அல்லாஹ் அவன் ஒருவன் இருக்கிறான், அவன் வணக்கத்திற்கு உரிய இறைவன், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. அவன் மகத்தான ஆற்றல் உள்ளவன், அகில உலகத்துக்கும் எஜமான், அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்பதற்கான சான்றுகளை அவன் உங்களுக்கு காட்டுகிறான். வானிலிருந்து உங்களுக்கு உணவை இறக்குகிறான். தண்ணீரை இறக்குகிறான் என்று சொல்வதற்கு பதிலாக உணவை இறக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சிந்திக்க சொல்லுகிறான். இதிலிருந்து படிப்பினை பெறுபவர் யார் என்று சொன்னால், திருந்துவரை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து காஃபிர் 41வது அத்தியாயத்தில் இது இருக்கிறது. எப்படி? திருந்துபவரை தவிர வேறு யாரும் இதிலிருந்து படிப்பினை பெறமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாவம் செய்வதிலிருந்து விலகி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறானே, அவன்தான் திருந்துபவன். அவனுக்குரிய வார்த்தையைத்தான் அல்லாஹ் போடுகிறான். வமா யதஸக்கரு இல்லா மை யுனீப். அல் இனாபா என்ற அந்த வேர் சொல்லில் இருந்து பிறந்த வார்த்தையை அல்லாஹ் போடுகிறான். பாவம் செய்வதை விட்டு விலகி வழிபாடுகளை செய்து நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதலுக்கு பேருதான் இனாபா. படிப்பினை பெறுவது யார்? இதிலிருந்து படிப்பினை பெறுவது யார்?
எதை அல்லாஹ் காட்டினாலும், எந்த சான்றை அல்லாஹ் காட்டினாலும் அதிலிருந்து உணர்ந்து பாடம் பெறுபவர் யார் என்றால் திருந்துபவர் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்தை பாருங்கள். உலகது அரசல்லா மூசா பி ஆயாத்தினா, நாம் மூசாவை நம்முடைய சான்றுகளுடன் அனுப்பி வைத்தோம். மூசாவுக்கு அல்லாஹ் சான்றுகளை கொடுத்தான், அத்தாட்சிகளை கொடுத்தான். அள்ளி அள்ளி கொடுத்து போ, ஃபிரௌனிடத்திலும் அவனுடைய கூட்டத்தார்களிடத்திலும் எடுத்து சொல்லும் என்று அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆனா இங்கு என்ன சொல்லுகிறான் பாருங்கள். உலகது அரசல்லா மூசா பி ஆயாத்தினா, மூசாவை நம்முடைய சான்றுகளுடன் அனுப்பி வைத்தோம். என்ன சொல்லி? அந்த ஆஹ்ரிஜ் கௌமக்க மின குலுமாத்தில நூர், உம்முடைய சமுதாயத்தை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். அது மட்டுமல்ல, வதக்கிருஹும் பி அய்யாமில்லா, அல்லாஹ்வுடைய வேதனை மிகுந்த நாட்களை அவர்களுக்கு நினைவுபடுத்தும். கடந்த காலத்துல எத்தனையோ சமுதாயங்களை அல்லாஹ் அளித்திருக்கிறான். அவர்களுக்கு எத்தனையோ அருக்குடைகளை கொடுத்திருக்கின்றான். அதையெல்லாம் அவர்கள் மறந்து வாழ்ந்ததனால் அவர்களை அழித்திருக்கிறான். அதுதான் வேதனை மிகுந்த நாட்கள். வேதனை மிகுந்த அல்லாஹ்வுடைய நாட்களை அவர்களுக்கு நீ நினைவுபடுத்தும். இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷக்கூர், நிச்சயமாக இதிலே பொறுமையாளருக்கும் நன்றி உடையவருக்கும் படிப்பினை இருக்கிறது, சான்று இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே யாருக்கு சான்று இருக்கிறது, யார் படிப்பினை பெறுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான்? யார் துன்பங்களை சகித்து கொண்டு பொறுமையாக இருக்கிறார்களோ, இன்பமான நேரங்களில் அல்லாஹுவை எண்ணி அவனுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ, அவர்கள்தான் படிப்பினையும் பாடமும் பெறுவார்கள் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இதிலே சான்று இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப கடந்த காலத்தினுடைய அந்த நிகழ்வுகள், படிப்பினை மிக்க அந்த நிகழ்வுகள், அதிலிருந்து பாடம் பெறுவதும் இத்தகைய மக்கள் தான். இந்த வசனம் சூரத் இப்ராஹிம் 14வது அத்தியாயத்திலே இருக்கிறது. அதே போல இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன? லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். முன்னர் எத்தனையோ நபிமார்களுடைய அல்லது கூட்டத்தார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் திருக்குர்ஆனில் எடுத்துரைத்திருக்கின்றான். அதையெல்லாம் அல்லாஹ் எடுத்துரைத்து விட்டு சொல்கிறான், லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். முன்னர் வாழ்ந்த அந்த மக்களுடைய வரலாறுகளிலே அறிவுடைய மக்களுக்கு சான்றுகள் இருக்கின்றன, படிப்பினைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத் யூசுப் 12வது அத்தியாயத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை சொல்லி முடித்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது மாதிரி எத்தனையோ சரித்திரங்களை நம்ம சொல்லி இருக்கோம். ஆனா யார் பாடம் பெறுவார்? புத்தி உள்ளவங்க. புத்தி உள்ளவங்க என்ன செய்வாங்க? அதிலிருந்து படிப்பினை பெறுவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்போ விஷயத்துக்கு வரும். கடந்த ரமலானில் நாம் என்ன செய்தோம்? எப்படியெல்லாம் நடந்து கொண்டோம்? திருக்குர்ஆனை மாங்குன்னு ஓதணும். திருக்குர்ஆனை ஓதுவதற்கு சிரத்தை எடுத்துக் கொண்டோம். அதனை பெரிதாக நினைத்து ஓதி வந்தோம். தொழுகைகளை முறையாக பேணி வந்தோம். தான தர்மங்களை செய்வதிலும் பிறருக்கு உதவுவதிலும் முனைப்பு காட்டி நம்மளால் இயன்ற அளவுக்கு செய்து வந்தோம். கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு தொழுகை, அந்த இரவு தொழுகையை சிரத்தையோடு தொழுதோம். ரமலான் இரவு தொழுகை முன்னிரவுலையும் தொழுதும், பின்னிரவுலையும் தொழுதும். சஹருக்கு எஞ்சிக்கும் போதாவது ஒரு 2 ரக்காத்தாவது தொழுதுருவோமே என்று இரவு தொழுகையிலையும் நாம் ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்டோம். இந்த மாதிரியான நல்ல செயல்கள் இனி வரக்கூடிய காலத்திலும் நமக்கு தொடர வேண்டும். நாம் அதிலே அக்கறை செலுத்த வேண்டும், ஆர்வம் காட்ட வேண்டும். நபித்தோழர்கள் எல்லா காலங்களிலும் இது போன்ற காரியங்களுக்கு அக்கறை எடுத்துக் கொண்டார்கள். ஏதோ ரமலானிலே அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக் கொண்டார்கள். நம்மை போல
ரமலானுக்கு பிறகு அவர்கள் அப்படியே பழையபடி திரும்பி விடுவார்கள் என்று இல்லை. அவர்கள் நமக்கெல்லாம் முன்னோடிகள், நமக்கெல்லாம் முன்மாதிரிகள். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்களை பற்றி நாம் பேசும்போது ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வும் அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்லுவோம். ரலியல்லாஹு அன்ஹும் சொல்றோமா இல்லையா? அவர்கள் விஷயத்திலே துஆ செய்கிறோம், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக என்று. அப்படிப்பட்ட முன்னோடிகள் எல்லா காலங்களிலேயுமே இது போன்ற நன்மைகளுக்கு, வழிபாடுகளுக்கு முன்னுரிமை தந்திருக்கிறாங்க, சிரத்தை எடுத்திருக்கிறாங்க, ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் சான்றுக்கு ஒரு நபித்தோழருடைய செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிறந்த நபித்தோழர் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் பல்வேறு அரசியல் பொறுப்புகளை வகித்தவர், பல்வேறு அதிகாரங்களிலே உட்கார்ந்திருந்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்டவர். அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்று வந்தார். ஒவ்வொரு இரவிலும் முழு குர்ஆனையும் முடித்து வந்தார். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு போகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கூப்பிட்டு விட்டு கேட்கிறார்கள், இப்படி நான் கேள்விப்படுகிறேனே, என்ன விஷயம்? காலமெல்லாம் நோன்பு நோக்கிறாயுமே, எல்லா இரவு ஒவ்வொரு இரவிலும் திருக்குர்ஆனை நீ முடித்து விடுகிறாயுமே, எப்படி இது? இது என்ன இது? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இதை கொண்டு நன்மையைத்தான் நாடுகிறேன் என்று அவர் பதில் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உனக்கு சில ஆப்ஷன் தரேன், நீ தேர்வு செஞ்சுக்கோ. என்ன? மாசத்துல 3 நாள் நீ நோன்பு வைத்துக்கோ, அது போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கு மேலால் என்னால் செய்ய முடியுமே என்று அவர் சொல்கிறார். அவரை பற்றி எப்படி கேள்விப்பட்டிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? காலமெல்லாம் நோன்பு நோத்து இருந்திருக்கிறாங்க, தினசரி நோன்பு நோப்பவராக அவர் இருந்திருக்கிறார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சொல்றாங்க? இது கூடாது, நீ என்ன செய்யணும்? மாசத்துல 3 நோன்பு நீ நோத்துக்கணும், இதை விட கூடுதலாக என்னால் செய்ய முடியுமே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு விஷயத்தை அவருக்கு உணர்த்துறாங்க. ஃபைன்ன லி ஸௌஜிக அலைக ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உமக்கு இருக்கிறது. வலி ஸௌரிக அலைக ஹக்கா, உனது விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உமக்கு இருக்கிறது. வலி ஜஸதிக அலைக ஹக்கா, உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உனக்கு இருக்கிறது. இதையெல்லாம் நீ புறந்தள்ளி விட்டு நீ காலமெல்லாம் நோன்பு நோத்து கொண்டு இருந்தால் இது எப்படி சரியாகும்? இரவெல்லாம் நீ திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தால் இந்த கடமையெல்லாம் நீ புறந்தள்ள வேண்டியது வருமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ மாசத்துக்கு 3 நோன்பு, இதுதான் உனக்கு நல்லது என்று அவங்க சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறாங்க. சரி, அப்படி என்றால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு நீ நோற்றுக்கொள். அவர் மனிதர்களிலேயே மிகச்சிறந்த ஒரு வழிபாடு உடையவராக, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுபவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, அது என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு என்று அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான யஸூமு யௌமன் வ யுஃப்திரு யௌமா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் நோன்பு நோட்பாங்க, ஒரு நாள் விட்டுருவாங்க, அடுத்த நாள் நோன்பு நோட்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் விட்டுருவாங்க. இப்படி ஒரு நாள் விட்டு நோன்பு நோக்கிறது. இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு, இதை நீ நோற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் ஓதுவதற்கும் ஒரு செக் வைக்கிறாங்க. நீ திருக்குர்ஆனை மாசத்துல ஒரு தடவை நீ முடிச்சுக்கோ. அல்லாஹ்வுடைய தூதரே, அதை விட சிறப்பாக என்னால செய்ய முடியுமே என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் 20 நாளைக்கு ஒருக்க நீ முடிச்சுக்கோ. அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கு மேலும் என்னால் ஓத முடியும் என்று அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் 10 நாளைக்கு ஒருக்க முடிச்சுக்கோ,
அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு மேலாலும் என்னால் செய்ய முடியும், அப்படி என்றால் வாரத்துக்கு ஒரு முறை நீ முடிச்சுக்கோ, இதுக்கு மேலால் நீ செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடையும் விதிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஏற்கனவே மேலே சொன்னதை தான் திரும்பவும் அவருக்கு உணர்த்துறாங்க. ஃபைன் அலி ஜவுஜிக்கு அலைக்க ஹக்கா, திரும்பவும் சொல்றேன், உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உமக்கு இருக்கிறது. ஒலி ஜவுரிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உமக்கு இருக்கிறது. ஒலி ஜசதிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உமக்கு இருக்கிறது, பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இவர் இந்த அனுமதியெல்லாம் வாங்கி விட்டு இவர் போறார். போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி இவர் நடக்கலை. இவர் என்ன செஞ்சிட்டாரு, கொஞ்சம் கூடுதலாகவே நடந்துகிட்டார். அவர் சொல்றார், நான் கொஞ்சம் கடுமையாக்கி கொண்டேன், அது எனக்கு சிரமமாகி விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பற்றி சொன்னார்கள், என்ன அம்ரே, உனக்கு வாழ்நாள் நீளமாகலாம், உன்னுடைய வாழ்நாள் அதிகமாகலாம் என்று சொன்னாங்க. இன்னைக்கு நான் அந்த நிலையில தான் இருக்கிறேன். இவ்வளவு முதுமை அடைந்த பிறகும் என்னால் செய்ய முடியல. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த அந்த அனுமதியை நான் எடுத்திருக்க வேண்டுமே, அதை ஏற்றிருக்க வேண்டுமே, ஏற்றிருக்காமல் போய்விட்டனே என்று முதுமையில உட்கார்ந்து என்ன செய்யறாரு, அவரு சிரமப்படுறார், புலம்புறார். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய நிலை. ஏதோ எங்கோ ஒரு அப்துல்லா பின் அம்ர் பினுடைய ஹதீஸை சொல்லிட்டு இவங்க எல்லா நபித்தோழர்களும் இப்படித்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலை. எல்லா நபித்தோழர்களுடைய நிலை இதுதான். அவர்கள் அந்த வழிபாட்டுக்கு அக்கறை எடுத்திருக்கிறார்கள், ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். தான தர்மங்களுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த சிரத்தை எப்படி தெரியுமா? தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று அல்லாவின் புறத்திலிருந்து உத்தரவு வருகிறது. நிறைய பேர்கிட்ட வசதி இல்லை, என்ன செய்வது? இந்த உத்தரவுக்கு எப்படி நாம் செவிசாய்ப்பது? இது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது? யோசிக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, கடை வீதிக்கு சென்று தங்களுடைய முதுகுகளிலே மூட்டையை சுமந்து அதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்ப வருவாயை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சதகா வச்சுக்கிடுங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரி மற்றும் சுனன் நஸஈல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தான தர்மங்கள் செய்வதற்கு அவர்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருந்தது. அதே போல கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய இரவு தொழுகை, அதையும் அவர்கள் சிறப்பாக செய்து வந்தார்கள். ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவிலே நரகத்தை பார்த்தார்கள். அதை சுற்றி 3 வானவர்கள் இருந்தார்கள். அதில் அந்த நரகத்திலே சில மக்களை அவர்கள் கண்டார்கள். ஆனா அவர்களுக்கு அறிமுகமான ஆள் மாதிரி தெரியுது. உடனே அந்த நரகத்தை விட்டும் அவர் பாதுகாப்பு தேடுகிறார். அப்போது ஒரு வானவர் சொல்லுகிறார், இந்த நரகம் இனி உங்களுக்கு கிடையாது, அதனால நீங்க பயப்பட வேண்டாம் என்று ஒரு வானவர் அவரிடம் சொல்லுகிறார். தூக்கம் கலைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த கனவை எடுத்துரைக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நஅமர் ரஜுல் அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஅமர் ரஜுல் அப்துல்லா, இந்த அப்துல்லா எவ்வளவு சிறந்த ஒரு அடியார். லவ்கான யுஸல்லி பில்லைல், அவர் இரவு தொழுகையை தொழக்கூடியவராக இருந்தால் இவர் எவ்வளவு சிறந்த அடியாராக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த அப்துல்லாவுடைய அடிமை ஒருவர் சாலிம், அவர் சொல்லி காட்டுறாரு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரங்களில் கொஞ்சமா தான் தூங்குவாங்க. கொஞ்சம்தான் அவங்க தூங்கக்கூடிய பழக்கம். நமக்கு கொஞ்சம் தூங்குறா இருந்தா நிறைய வியாதி வருது. ஆனா அவங்க அதையெல்லாம் சகித்து கொண்டு கொஞ்சமா தூங்கி அதிகமா அந்த அல்லாவை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இரவு நேரங்கள்ல அவங்க அழைச்சிருக்கிறாங்க, தொழுது இருக்கிறாங்க.
அல்லாஹ்வை நினைவூறி இருக்கிறாங்க என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி பல்வேறு சான்றுகளை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தீமைகளை அற்பமாக நினைச்சதே கிடையாது. நமக்கெல்லாம் தீமைகள் என்பது சர்வ சாதாரணம். அது அப்படியே கடந்து விட்டு போய்கிட்டே இருக்கும். ரமலான்ல பார்த்தோமே, என்ன செஞ்சோம்? இது தப்பு என்று தெரிகிறது, இது பித்தலாட்டம் என்று தெரிகிறது, இது சரியில்லை என்று தெரிகிறது. ஆனா என்ன செய்ய? இது சீசன். இந்த சீசன்ல நம்ம கொஞ்சம் நனைஞ்சுக்கிடணும் என்று நடந்து கொண்டோமா இல்லையா? நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கணும், இதை விட்டா வேறு வழி கிடையாது. எத்தனை வியாபாரிகள், சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை அலட்சியம்! இது ரமலான், இது அல்லாஹ்வுடைய மாதம், அருள் வளமிக்க மாதம். நம்மை பயிற்சி அளிப்பதற்காக அல்லாஹ் இதை தந்திருக்கிறான். தீமையில் இருந்து நாம் விலக வேண்டும், சுத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை சோதித்து பார்ப்பதற்காக, நம்மை பயிற்றுவிப்பதற்காக இந்த மாதத்தை தந்திருக்கிறான் என்று எடுத்துக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தீமைகளை அப்படி அற்பமாக நினைத்ததே கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் தீமைகளை மயிரை விடவும் அற்பமாக நீங்கள் கருதுகிறீர்கள். நம்மளை சொல்றாங்க. யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிந்தைய மக்களை பார்த்து சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் தீமைய மயிரை விடவும் அற்பமாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அதை, அந்த தீமையை நாச படுகொலியில் தள்ளக்கூடிய ஒன்றாகவே நாங்கள் பார்த்தோம். தீமைன்னு சொன்னா அது நம்மை நரகத்தில் தள்ளிவிடும், பேரழிவில் ஆழ்த்திவிடும் என்ற அச்சம் எங்களிடம் இருந்தது. ஆனா இப்போது உங்களுக்கு தீமைகள் சர்வசாதாரணம் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் செஞ்சு பார்க்கணும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார், ஒரு மூமின் தீமையை எப்படி எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால், ஒரு மலை அடிவாரத்தில் இருந்து கொண்டு அந்த மலை தம் மீது விழுந்து விடுமோ என்று பயந்தால் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்துக்கொள்வான் தீமையை, பாவம் புரிவதை. இதற்கு நேர் விரோதமாக ஒரு ஃபாஜிர், ஒரு தீயவன் பாவங்களை எப்படி எடுத்துக்கொள்வான்? அவனுடைய மூக்கின் மேல் இருக்கக்கூடிய ஈயை விரட்டுவது போல. மூக்கில் ஒரு ஈ அல்லது கொசு உட்கார்ந்துட்டுன்னு சொன்னா அதை விரட்டுறதுக்கு பெரிய பெரிய கடப்பாறையும் கம்பையும் தூக்கிட்டு பார்ப்போம், இல்லை, லேசா அப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு தீயவன். ஒரு தீயவன் இப்படித்தான் அந்த பாவங்களை எடுத்துக் கொள்கிறான். சர்வ சாதாரண அவனுக்கு. இது யார் சொல்றா? இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எனவே ஒரு புத்திசாலி ஒரு பாவம் புரிவதனால நாம் எத்தைய மகத்தானவனுக்கு நாம் மாறு செய்கிறோம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சின்ன பாவம் தானே என்று அவன் நினைக்க கூடாது. இந்த சிறிய பாவத்தை செய்வதன் காரணமாக எவ்வளவு பெரியவனுக்கு நாம் மாறு செய்கிறோம் என்றுதான் ஒரு புத்திசாலி மூமின் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். சஹாபாக்கள்லாம் இந்த வசனத்தை அவங்க படிக்காமலா இருந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதரின் வாயின் வழியாக அவங்க கேட்டு இருப்பாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்யஹ்தரில்லதீன யுஹாலிஃபூன அன் அம்ரி. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் பயப்பட வேண்டாமா? அயுஸீபகும் அன் துஸீபகும் ஃபித்னா அவ் யுஸீபகும் அதாபுன் அலீம். அவர்களுக்கு சோதனையோ அல்லது வேதனையோ வந்துவிடும் என்று அவர்கள் பயப்பட வேண்டாமா? பயப்படணும்.
அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதனால சோதனை வரும் அல்லது வேதனை வரும். இந்த பயம் அவங்களுக்கு இருக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எடுத்து சொல்லி காட்டியிருக்கிறார். இதை நபி தோழர்கள் படிக்கலையா? அல்லாஹ்வுடைய தூதரின் வாய் வழியாக அவர்கள் கேட்டிருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் தீமைகள் விஷயத்தில் இந்த அளவுக்கு அவர்கள் பேணுதலாக நடந்திருக்கிறார்கள். எனவே இந்த கடந்த காலத்தில் நாம் கடந்து வந்த அந்த ரமலான், அதில் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பயிற்சி பிற்காலத்திலையும் நம்ம என்ன செய்யணும், தொடரும்படியாக நாம் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இப்போது நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் ரமலானிலிருந்து இனிதே திரும்பி இருக்கிறோம். ரமலானில் நாம் பெற்ற பாடம், படிப்பினை இதெல்லாம் ரமலானுக்கு பிந்திய காலத்திலும் நமக்கு தொடர வேண்டும். அது நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் இருந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில். பள்ளிவாசலை விட்டும் வெகு தூரமாக இருக்கின்ற மனிதர் அவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவர். ஆனால் ஒரு வக்து கூட அவருக்கு தவறாது. பள்ளிவாசலுக்கு தொலை வந்துடுவார். அப்ப அவர்கிட்ட மக்கள் கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஒரு கழுதையை எடுத்துக்கிடக்கூடாதா? நடந்தே வாரீங்களே, கடுமையான வெப்பத்தில் இந்த பாலை மணல்ல நீங்கள் நடந்து வருகிறீர்கள், கும்மிருட்டிலும் நீங்கள் நடந்து வருகிறீர்கள், நீங்கள் கழுதை போன்ற ஒரு வாகனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்படுது. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய வீடு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பது எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன் என்று சொன்னால், நான் பள்ளிவாசலுக்கு வருவதும் பள்ளிவாசலிருந்து திரும்ப வீட்டுக்கு நான் வருவதும் திரும்புவதும் என்னுடைய காலடி தடங்கள் பதியப்பட வேண்டும். அவர் சொல்றார், நான் பள்ளிவாசலுக்கு வரும்போதும் பள்ளிவாசல் இருந்து நாம் வீட்டுக்கு திரும்பும் போதும் என்னுடைய காலடி தடங்கள் பதியப்பட வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த செய்தி கொண்டு செல்லப்படுது. அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் அவருக்கு அத்தனை நன்மையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்படித்தான் தோழர்கள் எல்லா காலத்திலையும் நடந்து வந்திருக்கிறார். எனவே நாம் இந்த ரமலானோடு மூட்டை கட்டி வைத்து விடாமல் நல்ல நல்ல விஷயங்களை, பக்குவங்களை நாம் ரமலானுக்கு பிறகும் தொடர வைப்போம். அதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 2 அறிவிப்பை செய்துவிட்டு முடித்துக் கொள்கிறேன். அதாவது, நாளை முதல் நம்முடைய மதரசா தொடங்குகிறது. காலை மாலை வகுப்பு, ஆலிமா வகுப்பு, அதே போல சனி ஞாயிறு ஆலிமா வகுப்பு, எல்லா வகுப்புகளும் நாளை சனிக்கிழமை காலை முதல் தொடங்குகிறது. இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லிடுங்க. நாளையிலிருந்து மதரசாவுக்கு வர சொல்லுங்க. 1. அதே போல் பள்ளிவாசல்களில் நாளையிலிருந்து குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகள் தொடங்குகிறது இன்ஷா அல்லாஹ். அதுபோல் நாம் இந்த ரமலான் அறிவு போட்டின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தோம். அது வரக்கூடிய 1ஆம் தேதிக்குள் யார் இந்த தேர்வில் கலந்து கொண்டு பரீட்சை எழுத இருக்கிறார்களோ அவர்கள் அந்த வினாத்தாளுடைய முதல் பக்கத்தை எங்கெங்க அவங்களுடைய முகவரியை நிரப்ப வேண்டுமோ நிரப்பி, அதை அவங்களுடைய ஆதார் நகல் 2 இணைத்து அலுவலகத்தில் ஒப்படைச்சிடும். 1, 5